ஒரு பிளெயின் சுடிதார் டாப்பை எப்படி டிசைனர் டாப்பாக சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். தம்ப்லைன் பார்த்துருப்பீங்க. அதில் இருக்கிற மெட்டீரியல்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த பிளாக் கலர் ஃபேப்ரிக்கில் தான் ஒரு அழகான ஃப்ளவர் டிசைன் வந்து ரெடி பண்ண போகிறோம். எனக்கு வந்து பிளாக் கலர் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிளாக் கலர் பிடிக்கும்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு எந்த சைஸில் ஃப்ளவர் வேணுமோ அந்த சைஸு கப்பு இல்லைனா பிளேட் எடுத்து இந்த மாதிரி ஃபேப்ரிக் மேலே வச்சு ரவுண்ட் ஷேப் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கு அப்புறமா அந்த லைனுக்கு பக்கத்தில் 1/2 இன்ச் விட்டு இன்னொரு லைன் வந்து இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம செகண்டாக வந்து ஒரு லைன் மார்க் பண்ணோம்ல 1/2 இன்ச் விட்டு, அந்த லைன் மேலேயே வந்து இப்படி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது நீடிலில் டபுள் த்ரெட்டை நாட் போட்டு எடுத்துகிட்டு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இங்கே வந்து நம்ம ஃபேப்ரிக்கோட ரைட் சைடு மேலே தான் வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ட்ரா பண்ண லைன் மேலேயே ஸ்டிச் பண்ணுங்கள். இங்கே வந்து நம்ம ரன்னிங் ஸ்டிச்சு தான் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம எங்கே ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணமோ அந்த பிளேஸ் வர வரைக்கும் மார்க் பண்ண லைன் மேலேயே ரவுண்டாக வந்து ரன்னிங் ஸ்டிச் வந்து கொடுங்க. இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணுறோம்ல, இந்த ஃப்ளவரை யூஸ் பண்ணி தான் நம்ம சுடிதார் டாப் நெக்குக்கு வந்து ஒரு டிசைன் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவோட எண்டு வரைக்கும் பாருங்கள். பாருங்கள், நான் ஸ்டார்டிங்கில் நாட் போட்டேன்ல, அங்கே வரைக்கும் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம ஒரு சைடு த்ரெட் வந்து நாட் போட்டிருப்போம், இன்னொரு சைடு வந்து நம்ம நீடில் இருக்கோம்ல, ஸோ அந்த நீடில் இருக்கிற த்ரெட்டு வந்து இப்படி பிடிச்சி இழுத்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க. நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் கொடுத்தோம்ல, அந்த 1/2 இன்ச்சு எல்லாமே இப்படி ஒன்றா சேர்த்து த்ரெட்டு வந்து நம்ம பூ கட்டுவோம்ல, அந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து இப்படி ரவுண்டாக சுற்றி த்ரெட்டு மேலே வந்து நாட் போட்டு எடுத்துக்கோங்க. நான் எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறேனோ அதே மாதிரி வந்து நீங்களும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே வந்து இந்த ஃப்ளவர்ஸ் வந்து ரெடி பண்ணி அட்டாச் பண்ணிக்கலாம். சுடிதார் டாப் மட்டும் இல்லை, உங்களுக்கு கிட்ஸோட ஃப்ராக் கூட வந்து இந்த டிசைன் வந்து ரெடி பண்ணால் சூப்பராக இருக்கும். மறக்காமல் இப்படி வந்து த்ரெட்டை வந்து நல்லா ஒரு 4 டைம்ஸ் இல்லை 5 டைம்ஸ் வந்து சுற்றிட்டு நல்லா டைட்டாக வந்து நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்தோம்ல 1/2 இன்ச்சு, அந்த ஃபேப்ரிக்கை இப்படி பிடிச்சி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு லைட்டரை யூஸ் பண்ணி இப்படி எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கை லைட்டாக ஹீட் பண்ணிங்கன்னா இது ஃபுல்லாக வந்து இப்படி செட் ஆகிடும். எக்ஸ்ட்ரா இருக்கிற த்ரெட் எல்லாமே வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஸோ அதனால் வந்து இப்படி லைட்டாக வந்து ஹீட் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து இந்த ஃபேப்ரிக்கை வந்து பிரித்து விடுங்க. நம்ம ஸ்டிச் பண்ண பிளேஸ் வந்து சென்டரில் வரணும். பாருங்கள், ஃப்ளவர் டிசைன் வந்து எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. பிளாக் கலருங்கிறதுனால இந்த டிசைன் வந்து வீடியோவில் தெளிவாக தெரியல. இந்த ஃப்ளவர் டிசைன் வந்து நேரில் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு. இப்போ சென்டரில் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு 2-3 டைம்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணி லாக் பண்ணதுக்கு அப்புறமா சென்டரில் வந்து ஒரு பீடு வச்சு ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் சைஸில் வந்து நீங்கள் ஃப்ளவர்ஸ் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து இங்கே 8 ஃப்ளவர்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இந்த பிளாக் கலர் சுடிதார் டாப்போட நெக் பார்ட்டில் தான் வந்து இந்த ஃப்ளவர்ஸை வந்து வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். என்னோடய டாப் வந்து பிளாக் கலர், நான் ஃப்ளவர்ஸும் வந்து பிளாக் கலர் ரெடி பண்ணியிருக்கேன். ஒருவேளை நீங்கள் ஃப்ளவர்ஸ் வந்து உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்கான ஃபேப்ரிக்கில் வந்து ரெடி பண்ணி கூட எடுத்துக்கலாம். டாப்போட ரைட் ஷோல்டர் கிட்ட இந்த மாதிரி ஃப்ளவரை எடுத்து வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். பாருங்கள், சென்டரில் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணோம்ல, அங்கேருந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து இப்படி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து த்ரெட் வந்து கண்டிப்பாக வந்து சேம் கலரில் தான் எடுத்துருக்கணும்.
இந்த ஸ்டிச்சிங் வந்து ரைட் சைடு வந்து கொஞ்சம் லைட்டாக விசிபிளாக இருக்கும். ஸோ வந்து கொஞ்சம் நிறைய ஸ்டிச்சஸ் கொடுக்காம லைட்டாக ஸ்டிச் கொடுத்து இந்த ஃப்ளவரை வந்து லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஃப்ளவர் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இதே மாதிரி தான் எல்லா ஃப்ளவர்ஸும் வந்து நான் எப்படி அலைன் பண்ணி வைக்கிறேனோ அதே மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு கரெக்டாக இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளவர் எப்படி ஸ்டிச் பண்ணோமோ அதே மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ளவரோட சைஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் இந்த டிசைன் வந்து பார்க்குறதுக்கு வந்து இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு ஃப்ளவருக்கும் இன்னொரு ஃப்ளவருக்கும் வந்து சென்டரில் வந்து கொஞ்சம் லைட்டாக கேப் விடுங்க. எல்லாமே வந்து ஒன்று மேலே ஒன்று வச்சு ஸ்டிச் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் முடிஞ்ச அளவு கேப் விட்டு இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். ஃபைனல் லுக் வந்து இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம்.